இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு படிக்கோலம் இல்லை கம்பிக்கோலம். இது வந்து 6.6 வரிசை நேர்புள்ளி. முதல்ல இந்த கார்னரில் இருக்கிற 4 புள்ளிக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இப்போ இந்த ஸ்கொயரோட உள் கார்னர் இருக்கு இல்லையா, இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 புள்ளியை கனெக்ட் பண்ண மாதிரி இப்படி ஜாயின் பண்ணுங்க எல்லா பக்கமும். அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கிற புள்ளியும் ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு இந்த பக்கமும் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வரும். இப்போ இது எல்லாத்துக்கும் எப்படி போட போகிறோன்னா, சென்டரில் ஒரு லைனு, 2 பக்கமும் 2 லைன். அதேமாதிரி குறுக்க சென்டரில் ஒரு லைனு, 2 பக்கமும் 2 லைன். இதேமாரி இப்போது எல்லா சைடும் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சைடும் போட்டாச்சு. இதுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, அதில் இந்த 4 கார்னர்ஸ் மட்டும் இதே மாதிரி சென்டர் ஒரு லைன், 2 பக்கம் 2 லைன், அதே மாதிரி குறுக்க இப்படி 2 லைன். இது வந்து இந்த 4 கார்னர் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா இதை இந்த கோடை கொண்டு போய் இதோட இப்படி ஸ்ட்ரெயிட்டாக, இது வந்து நம்ம கட்டை மாதிரி போட போகிறதில்ல, இந்த பக்கம் உள்ளதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே ஒரு வி இங்கே ஒரு வி குட்டியாக இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை இப்படி ஒன்று ஒன்றா இப்படி இந்த கோட்டோட ரெண்டாவது ஃபஸ்ட்டு கோட்டோட ஃபஸ்ட்டு கோடு, ரெண்டாவது கோட்டோட ரெண்டாவது கோடு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படி எல்லா பக்கமும் கனெக்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த 2 புள்ளி தங்குது இல்லையா, இதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க எல்லா பக்கமும். இந்த லைன்லேயும் சென்டரில் ஒரு லைனு, 2 பக்கமும் 2 லைன், இப்படி எல்லா பக்கமும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லைனை இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். இதோட இந்த கட்டத்தோட ஃபஸ்ட்டு இதில் இப்படி ஜாயின் பண்ணுங்க. அடுத்த இந்த நேர்கோட்டையும் இந்த 2வது நேர்கோட்டையும் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இதை இப்படி ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். 2வது கோட்டை 2வது கோடை, இந்த உள் பக்கம் வந்து இன்டர் கனெக்ட் ஆன மாதிரி வரும். இப்படி இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட்டு முடிச்சாச்சு. என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டர்லாம் கொஞ்சம் கலர் கொடுக்கலாம். இது வந்து காவி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து கலர் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த சென்டர்லேயும் இந்த ஓரத்துலேயும் நான் எங்கெல்லாம் கலர் கொடுத்துக்கணும், நீங்கள் அங்கே காவி கூட கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. நான் கலர் கொடுத்துருக்குற எல்லா இடத்துலையும் நீங்கள் காவி கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து வெளிப்பக்கம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் மேலே இந்த இடத்துல ஒரு தாமரை மாதிரி டிசைனோ இல்லை வந்து வேறு ஏதாவது சின்ன சின்ன பூ மாதிரியோ போட்டு முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி கூட நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் புள்ளி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி காவியில் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த சென்டரில் அவ்வளோதான். சூப்பர்.